முத்தாச்சி, ஆச்சி, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? இன்னைக்கு சிங்க முகமும் மனித உடலுமா இருக்கக்கூடிய ஒரு விலங்க பத்திய ஒரு கதையை நான் உனக்கு சொல்ல போறேன். என்னது? சிங்க முகமும் மனித உடலுமா? நம்பவே முடியலையே. சொல்லுங்க ஆச்சி, கேப்போம். ஒரு வேடன் காட்டுல வேட்டையாடிட்டு இருக்கிறான். அவன் பிறந்ததுல இருந்தே அந்த காட்டுல இருக்கிறதுனால அவனுக்கு அந்த காட்டுல தெரியாத இடமும் கிடையாது, அவன் பார்க்காத மிருகங்களும் கிடையாது. ஒரு நாள் அவர் அப்படி வந்துட்டு இருக்கும்போது சனந்தன முனிவர் அப்படின்றவர் தவம் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி வேட்டையாட போயிருவான். மறுபடி ஒரு 4-5 மாசம் கழிச்சு பார்க்கும் போதவும் அவர் அப்படியே தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை சுற்றி புற்றே தோன்றிரும். அவருடைய தலை மட்டும்தான் அந்த புற்றுக்கு வெளியில தெரியும். வேடனும் அந்த சனந்தன முனிவரிடம், ஏன் முனி, என்ன தவம் இருக்கிறீங்க, பாருங்க உங்களை சுத்தி புற்றே வந்துட்டு அப்படிம்பாரு. சனந்தன முனிவர் நரசிம்மமூர்த்தியை பார்ப்பதற்காக தவம் இருப்பார். இந்த வேடனுக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று யோசித்து விட்டு, சிங்க முகமும் மனித உடலும் உள்ள ஒரு விலங்கை காண்பதற்காக நான் தவம் இருக்கிறேன் என்று கூறுவான். எவ்வளவுதான சாமி, அந்த விலங்கு இந்த காட்டுல இருக்கா அப்படின்னு கேட்பாரு. இருக்கு, இந்த காட்டுல இருக்கு அப்படின்னு சொல்வாரு. இவ்வளவுதானே, நீங்க இப்பவே அந்த மிருகத்தை பார்த்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த மிருகத்தை கொண்டாந்து நான் உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன் அப்படின்னு வேடன் சொல்வான். அதுக்கு அவர் சிரிப்பார். உன்னால் முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காட்டுல எனக்கு தெரியாத இடமும் கிடையாது, விலங்குகளும் கிடையாது. நான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த விலங்கை பிடிச்சிட்டு கொண்டாந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேடன் கிளம்பி போயிடுவான். சிங்க முகம் மனித உடல், சிங்க முகம் மனித உடல், சிங்க முகம் மனித உடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த மிருகத்தை தேடி போறான். ஆனா அவனால அந்த மிருகத்தை பார்க்கவே முடியல. சூரிய அஸ்தமனமா ஆபத்து. அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவு நம்பிக்கையோட வந்தோம், இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள அந்த மிருகத்தை அந்த முனிவர்கிட்ட கூட்டிட்டு வரோன்னு சொன்னோமே, முடியலையே, சே, இனிமே நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலை பாறையில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ண போறான். அப்போ சிங்க முகத்தோடையும் மனித உடலோடையும் ஒரு விலங்கு கர்ச்சனை பண்ணிட்டு அவன் முன்னால தோணுது. ஆஹா, முனிவர் சொன்ன விலங்கு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடந்த செடி கொடியெல்லாம் வச்சு அந்த மிருகத்தை கட்டி இழுத்துட்டு வரான். அந்த முனிவர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறான். முனிவரே, நீங்க சொன்ன சிங்க முகம் மனித உடலோட உள்ள விலங்க கொண்டு வந்திருக்கேன், வாங்க பாருங்க அப்படின்னு சொல்வார். முனிவரும் பார்க்காரு. செடி கொடியோல கட்டப்பட்டதுதான் தெரியுதே ஒழிய வேறு ஒன்னும் அவருடைய கண்ணுக்கு தெரியல. அப்பவும் அவர் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன்னால அது முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் அவன், இல்ல சாமி, இந்த பாருங்க, நான் கெட்டி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்வாரு. அப்பவும் முனிவர் நக்கலோட சிரிப்பாரு. சரி போய் வேற வேலை இருந்தா பாரு, உன்னால முடியாதுன்னு தான் நான் சொன்னனே அப்படின்னு சொல்வாரு. உடனே நரசிம்மமூர்த்தியாக இருந்தவருக்கு தன்னுடைய பக்தனை இவர் கேலி பண்ண கோபம் வருது. உடனே ஒரு அசரீரியாக ஒரு சத்தம் கொடுக்கிறார். சனந்தரரே, நீர் என்னை பார்க்க தவம் செய்தீர், ஆனால் இன்னும் உம்மால் பார்க்க முடியவில்லை. உம்மோட தவத்தை விட இவனுடைய நம்பிக்கை கலந்த பக்தி சிறந்தது. அதனால நான் இவருக்கு காட்சி கொடுத்துட்டேன், இவர் என்னை கட்டி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்வாரு. இதை கேட்டவன சனந்தன முனிவர் கண்களில் கண்ணீர் பெருக அந்த வேடனிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த வேடனினுடைய நம்பிக்கையின் காரணமாகத்தான் நரசிம்ம பெருமாள் அவருக்கு காட்சி அளித்தார். இந்த சனந்தன முனிவர் அப்படின்றவர் தான் பிற்காலத்துல ஆதிசங்கரருடைய சீடனாக மாறினார். கமலபாதர் அப்படின்ற பேரும் புகழும் கூட பெற்றார். இந்த சனந்தர் மூலமாக நரசிம்ம பெருமானின் புகழை அறிந்த ஆதிசங்கரர் கமலவரம் அப்படின்ற ஒரு படைப்பினை படைத்திருக்கிறார். திருவள்ளுவர் கூட மிகவும் அழகாக கூறியிருக்கிறார்.